Hi friends, welcome to Sai Sadhu's Creation. இன்னைக்கு ஹெல்தியான ஒரு ஓட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு ஒரு 1.5 glass மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சின பால் தான். நல்லா இந்த பால் வந்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓட்ஸ் வந்து ஒரு சிறப்பான ரெசிபிங்க. ஓட்ஸ்னால உடல் எடை குறைப்பதற்கு சிறப்பான ஒரு உணவு ஓட்ஸ். ஓட்ஸில் நார்ச்சத்து மற்றும் கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்துள்ளது. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 minutes வந்து இதை வந்து வேக விட்டுக்கலாம். ஓட்ஸில் வந்து டீட்டா குளுக்கோன் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீரிழிவு நோய்கள் இருக்கிறவங்களும் சரி, இல்லை வராமல் தடுக்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து ஓட்ஸ் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஓட்ஸ் வந்து உயர்தர ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். பிளட் ப்ரெஷர்லாம் வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி நம்ம ரெகுலராக ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பரு ஏதாவது இருந்ததுன்னா ஃபேஸில் அந்த பரு வந்து குறைஞ்சிடும். ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி பொடுகு தொல்லைலாம் வந்து குறைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்ஸ் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரெகுலராகவே எடுத்துக்கோங்க. காலை உணவாக எடுத்துக்கோங்க. ஓட்ஸில் நிறைய ரெசிபி இருக்குது. எந்த ரெசிபி எடுத்துக்கிட்டாலுமே அது நல்லது தான். பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டியாயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெருச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருச்சம்பத்தில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவு மாதுளம்பழம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அயன் கண்டென்ட் அதிகமான இருக்கிற பொருளை வந்து யூஸ் பண்ணலாம். ஹெச்பி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும். மாதுளம்பழத்துலேயும் வந்து ரத்தம் வந்து நல்லா சுரக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருச்சம்பழத்தில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் ரொம்ப ஹெல்தி. கூடவே வந்து ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பெருச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால அந்த பெருச்சம்பழத்தோடைய ஸ்வீட்னஸும் இந்த மாதுளம்பழத்தோடைய ஸ்வீட்னஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ஒரு ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்காது. அதோடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கூடவே 4 பாதாம் போட்டு க்ரன்ச் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுடைய ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.